வெல்கம் டு பிவிஎஸ்பிஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ ஈரலுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அதில் ஆயில் தேவையான அளவு ஊற்றி அதில் 2 லவங்கம் 2 ஏலக்காய் கொஞ்சம் பட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அதை கிண்டி விடணும். அப்புறம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆட்டி கழுவி வச்சுருக்க ஈரலை அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ப்ளஸ் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு வேக விடணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக விடணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டுறணும் நம்ம. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ போல் நம்ம தேவையான அளவு மசாலா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்கணும். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசால் பொடி. இது போக மிளகும் சீரகமும் இடித்து வச்சு ஒரு ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்புறம் எடுத்துட்டு நல்லா மறுபடி ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை, அதனால் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்தா வேகமாகவும் சீக்கிரமாக ஈரல் வெந்துடும். நல்ல கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாம் தயிர் சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்குறேன், அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. நல்லா ஃப்ரை பண்ணி படிக்கணும். இப்போ போல் ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்து வேக விடணும். ஈரல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. இடையில ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. மறுபடியும் வேக விடுங்க, கீழே பிடிச்சிடாத அளவுக்கு. இப்போ போல் நல்ல நம்ம கிரேவி நல்ல சுருளாக வர்ற அளவுக்கு நம்ம வேக விட்டுட்டு ஒரு தாளிசல் வெங்காயம் கடுகு போட்டு ஒரு தாளிசல் போட்டு ஊற்றிட்டிங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.